வேலூர் மாவட்டம் காட்பாடி தாராப்படவேடு சித்தூர் சாலையில் அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்து குறித்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த சுந்தரவாசன் என்பவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காட்பாடியில் அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சுந்தரவாசன், இவருடைய மனைவி சுமதி, இவர்கள் இருவரும் ராணிப்பேட்டையில் உள்ள தங்களது உறவினர்களை சந்தித்துவிட்டு தங்களது சொந்த ஊரான பெங்களூருக்கு செல்ல ராணிப்பேட்டையிலிருந்து ஆட்டோவில் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வரும் வழியில் காட்பாடி தாராப்படவேடு சித்தூர் சாலையில் எதிரில் வந்த அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்தில் பெங்களூருவை சேர்ந்த சுந்தரவாசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த அவருடைய மனைவி சுமதி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.